ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி பார்க்குறது ஒரு சாதா ப்ளவுஸுக்கு கைக்கு எப்படி மிஷினில் ஹெம்மிங் பண்ணலாம் அப்படின்னு தான். கையில் ஹெம்மிங் பண்ணுறத விட இது நல்லாவே இருக்கும். ப்ளவுஸ் போடும்போது விரல் சந்தில் பட்டு நம்ம ஹெம்மிங் பண்ணுறது நூல் கட்டாயிரும். ஆனால் இந்த மாதிரி ஹெம்மிங் பண்ணும்போது தையல் அடித்த மாதிரியும் இருக்கும், நூல் எதுவும் கட்டாகாது, லைஃப்பும் நல்லா வரும். கழுத்துக்கும் இந்த மாதிரி வேணாலும் ஹெம்மிங் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் மிஷினில் எப்படி ஹெம்மிங் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியான மெத்தேடு தான். நார்மல் ப்ளவுஸுக்கு எப்பவும் மடித்து தைக்கிறதுக்கு 1.25 இன்ச்சு துணி விட்டுருக்கோம். அதுக்கு ஃபஸ்ட்டு 1/2 இன்ச்சுக்கு கொஞ்சம் பெரிய தையல் வச்சு ஒரு தையல் அடிச்சுக்கலாம். ஒரு தையல் அடித்த பின்னாடி ரொம்ப பெரிய தையல் வச்சு பிரிக்கிற மாதிரி அடிச்சுக்கலாம். 3/4 இன்ச்சு மடித்து தைச்சதுக்கு இடையில தையல் அடிச்சுக்கலாம். அப்போ தான் மிஷினில் ஹெம்மிங் பண்ணுறக்கும் கரெக்டாக மடிஞ்சு வரும். ரொம்ப ஓரத்தில் அடிச்சிட்டோம்னாலும் மடித்து ஹெம்மிங் பண்ண முடியாது. 3/4 இன்ச்சு மடித்து விட்டதில் நடுவில் தையல் வர மாதிரி அடிச்சுக்கலாம். பெரிய தையல் அடித்த பின்னாடி இது ஏற்கனவே நான் ஒரு ஸ்லீவுக்கு ஹெம்மிங் பண்ணினது தான் மிஷினில். அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். 1/2 இன்ச்சுக்கு கம்மியாக கீழ் சைடு இருக்கிற கிளாத்தில் ஒரு தையல் அடிச்சுக்கலாம். அதிலிருந்து நிறுத்தி மேலே ஒரு குத்து வர்ற மாதிரி குத்தி அப்படியே கீழே இறக்கி திரும்பவும் 1/2 இன்ச்சுக்கு கம்மியாக வச்சு அடிச்சுக்கலாம். திரும்பவும் மேலே மட்டும் ஒரு குத்து விட்டோம்னா மேல் சைடு தையல் வந்துடும். நாம் கையில் எப்படி ஹெம்மிங் பண்ணுவோமோ அதே மாதிரி தான். திரும்பவும் கீழ் சைடு தையல் வரும்போது அந்த தையல் மேல் சைடு தெரியாது. ஒரு குத்து குத்துறது மட்டும்தான் மேல் சைடு வரும். கையில் குத்தி எடுக்கிற மாதிரியே தான் இருக்கும். இன்னொரு ஸ்லீவுக்கு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். ஆரம்பத்திலிருந்து பெரிய தையல் அடித்த பின்னாடி இந்த மாதிரி மடித்தோம்னா கீழ் சைடு மட்டும் துணி வர்ற மாதிரி வச்சுக்கலாம். கரெக்டாக ஊசி அடக்கி ஒரு தையல் வர்ற அளவுக்கு கேப் விட்டுக்கலாம். ஆரம்பிக்கும் போதும் அதுலேயே ஆரம்பிச்சுக்கலாம். இப்போ மேல் சைடு ஒரு குத்து விட்டு கீழ் சைடு இறக்கிக்கலாம். இது நம்ம கையில் குத்தி எப்படி எடுப்போமோ அதே மாதிரி தான். திரும்பவும் நகர்த்தி ஒரு குத்து உளுந்ததையும் கீழ் சைடு இறக்கிக்கலாம். நம்மளுக்கு எந்த அளவுக்கு கேப் வேணுமோ அந்த அளவுக்கு அடிச்சுக்கலாம். 1/2 இன்ச்சு வர்ற மாதிரி அடிச்சுக்கலாம். இல்லை 1/2 இன்ச்சுக்கு கம்மியாக ஒரு பாயிண்ட் முன்னாடி நிறுத்தியும் மேல் சைடு ஒரு குத்து மட்டும் குத்துனதி அப்படியே கீழே இறக்கிக்கலாம். ஊசி அடைக்கு தையல் வர்ற அளவுக்கு கீழ் சைடு துணி இருக்கணும். அதுக்காக தான் 3/4 இன்ச்சு மடித்ததில் இடையில பெரிய தையல் வர மாதிரி அடிச்சிருக்கு. அதனால் இப்படி நாம் மடித்தோம்னாவே சரியான அளவு வந்துடும். மடித்து வைக்கிறது மட்டும் கரெக்டாக ஒரு தையல் கீழ் சைடு வர்ற அளவுக்கு மடித்து வைக்கணும். கழுத்துக்கும் ஹெம்மிங் பண்ணுறதுனால இதே மாதிரி தான். பெரிய தையல் அடித்த பின்னாடி இதே மாதிரி அடிச்சிட்டோம்னாலும் நீட்டாக வரும். கையில் ஹெம்மிங் பண்ண மாதிரியும் இருக்கும், தையலும் விட்டு போகாது. 1/4 இன்ச்சு ஒரு பாயிண்ட் அளவுக்குள்ளே மட்டும்தான் ஒவ்வொரு குத்தும் மேல் சைடு வந்திருக்கு. இதை அப்படியே திருப்பிக்கலாம். இவ்வளவு தான். பெரிய தையலை பிரித்து விட்டுட்டோம்னா மேல் சைடு ஹெம்மிங் பண்ண மாதிரியும் இருக்கும், உள் சைடு தையல் அடித்த மாதிரியும் இருக்கும். இடையில கேப்பே இருக்காது. ப்ளவுஸ் போடும்போது சிலருக்கு விரலில் பட்டு அந்த ஒரு நூல் கட்டானாலே பிரிஞ்சு வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் இதில் அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் வராது. லைட்டாக சுருக்கு அடிக்கிற மாதிரி தெரியும். அதை நம்ம கையில் இழுத்து விட்டோம்னாவே எல்லா சுருக்கமும் போயிடும். இது மடிக்கிறது மட்டும் கரெக்டான அளவு மடிக்கணும். ரொம்ப அகலமாக மடித்து ஒரு குத்து மேலே வர மாதிரி விட்டுட்டோம்னா ரொம்ப கேப் அதிகமாக இருக்கும். அப்போ சுருக்கம் அதிகமாக வரும். ஓரத்தில் தையல் வர்ற அளவுக்கு மட்டும் எவ்வளவு குறைவாக வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கலாம். ஆரம்பிக்கும் போது கீழ் சைடு வந்துக்கலாம் ஒரு தையல். அதுக்கு மேலே இருக்கிற கிளாத்தில் மட்டும் ஒரு குத்து உளுந்ததையும் அப்படியே கீழே இறக்கி தையல் அடிச்சுக்கலாம். புதுசாக தைச்சி பழகிறவங்க மிஷின் ரொம்ப கண்ட்ரோலில் வச்சுக்கணும். ஏன்னா இது வேகமாக தைக்க முடியாது. காலில் வேகமாக அமுத்திட்டோம்னாலும் சல்லுன்னு போயிடும் மிஷினு. அப்போ இந்த மாதிரி தையல் அடித்து நிறுத்த முடியாது. அதனால் மிஷின் நம்ம பெடல் கண்ட்ரோலில் இருக்கணும்.
ஏன்னா ஒரு 4 குத்து 5 குத்து வந்ததையுமே திரும்ப நிறுத்தி மேல் சைடு ஒரு குத்து குத்தி கீழ் சைடு வர்ற மாதிரி தைக்கணும். அதனால் கையிலையும் பிடிச்சிக்கணும். ரன்னர் அதிகமாக வேகமாக போயிட்டாலும் நகர்ந்து அக்கட்டால் போயிடும். இது தைச்சிக்கிட்டே இருந்தோம்னா சரியான அளவு வந்துடும். ப்ளவுஸ் தைக்கும் போதும் இந்த மாதிரி ஸ்லீவுக்கு ஹெம்மிங் பண்ணிட்டோம்னா ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். ஊக்கு மட்டும் வச்சோம்னா போதும். இப்போ ரொம்ப கிட்ட காமிக்கிறதுனால ஈஸியாக நல்லா தெரியும். கீழ் சைடு மட்டும் ஒரு தையல் வந்திருக்கு, மேல் சைடில் இருக்கிறதுல ஒரு குத்து மட்டும் விழுந்திருக்கு. மடித்து வைக்கிறது இந்த மாதிரி ஊசிக்கும் கிட்ட வர்ற மாதிரி மடிச்சுக்கலாம். இந்த அளவு மட்டும்தான் கேப் இருக்கணும். ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே இந்த கேப்பில் மட்டும்தான் அதிகமான தையல் வரணும். மேல் சைடு ஒரு தையல், இவ்வளவுதான். இப்போ பார்க்குறதுக்கு மேல் சைடு சுருக்கம் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அந்த பெரிய தையலை பிரிச்சுட்டு நம்ம கையில் இழுத்து விட்டோம்னாவே அந்த சுருக்கமெல்லாம் போயிடும். இந்த ப்ளவுஸோட ஸ்டிச்சிங் வீடியோ இன்னொரு நாளைக்கு பார்க்கலாம். இதில் கை மட்டும் எப்படி ஹெம்மிங் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இருக்குது. ஏன்னா இதுக்கு ஒரு 8 நிமிஷம் ஆயிடுச்சு. இது ஒரு 2x2 கிளாத்து. இது அளவு ப்ளவுஸ் கட்டிங் எப்படி இருக்குன்னா இன்னும் ஒரு வீடியோ வந்து அதுக்கு பின்னாடி வரும். அது லைனிங் ப்ளவுஸ் கட்டிங் இதே அளவு தான். மிஷினில் ஹூக் வைக்கிறதும் வச்சுக்கலாம். ஆனால் கையில் வைக்கிற மாதிரி அது லைஃப் வர்றதில்ல. ப்ளவுஸ் போடும்போதும் அது லூஸ் ஆகிட்டே இருக்குது, அங்கங்கே நகர்ந்து போயிடுது அப்படின்னு சிலர் சொல்கிறதுனாலையும் எனக்கு அதில் விருப்பம் இல்லை. அதில் நாம் டைம் எடுத்து அந்த வேலையை செய்யறதுக்கு அதை நாம் கையிலே வச்சுக்கலாம், லைஃபும் நல்லா வரும். ஆனால் இது அப்படி இல்லை. நம்ம கையில் வைக்கிறத விடவே மிஷினில் இந்த மாதிரி ஹெம்மிங் பண்ணும்போதும் நீட்டாக இருக்குது, லைஃபும் நல்லா வரும், ஃபினிஷிங் நல்லா தான் இருக்குது, எந்த கம்ப்ளைண்ட்டும் வராது. அதனால தான் இதில் ஒரு வீடியோ போட்டலாம் அப்படின்னு ஒரு வீடியோவே போட்டேன். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தைச்சிக்கிட்டே இருக்கும்போதும் ஈஸியாக வந்துடும், வேலையும் சுலபமாக முடியும். சில கலர் நூல் மட்டும் தைக்கும்போது ரொம்ப டைட்டாக வரும். அந்த மாதிரி டைட்டாக இல்லாமல் கொஞ்சம் லூஸாக வர்ற மாதிரி மேல் சைடு லூஸ் பண்ணி விட்டுக்கணும். ரொம்ப டைட்டாக இருந்தனாலும் கொஞ்சம் சுருக்கடிக்கும். அதை மட்டும் நாம் மிஷினில் சரி பண்ணிக்கணும். இப்போ தையல் அடித்த பின்னாடி அப்படியே திருப்பிக்கலாம். இந்த சுருக்கு இருக்கிறது மாதிரி இருக்குது, ஆனால் அதை அப்படி நாம் நகத்தில் கீறி விட்டோம்னாவே அது எல்லாமே போயிடும். மேல் சைடு இருக்கிற பெரிய தையலை பிரித்து விட்டுடலாம். கிட்ட பார்க்கும்போது தெரியும் நம்ம கையில் ஹெம்மிங் பண்ணால் எந்த மாதிரி இருக்கோ அதே மாதிரி தான் இருக்குது. சுருக்கமெல்லாம் எதுவும் இருக்காது. லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் போய் சேரும், அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்குது. நாம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ்.